வணக்கம் நண்பா, இது உங்கள் டிஎல் லாட்ரி கேசிங் 7.5 சேனல். உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் 7.5 சேனல் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா என்னோட சேனல் வரும் நண்பா. அப்படி இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா. டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி பாருங்கள் 27/7/2024 டிஎல் லாட்ரிக்கான கேசிங் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி 26/7/2024 டிஎல் லாட்ரிக்கான கேசிங் கொடுத்துருந்தேன். அதுக்கான ரிசல்ட்டை பார்த்துட்டு நம்ம நாளைக்கு கேசிங்கை பார்க்கலாம். என்னோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா. அப்போ தானே டெய்லி அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். நம்மளுக்கு பார்த்திங்கன்னா கெஸிங் குரூப் இருக்குதுன்பா. கெஸிங் குரூப் பார்த்திங்கன்னா டெலிகிராம் சேனலில் இருக்குது. டெலிகிராம் சேனல் லிங்க் பார்த்திங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன். வேணுன்றவங்க டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு எனக்கு ப்ரைவேட்டாக வந்து சேட் பண்ணுங்கள். உங்களுக்கான அந்த ஃபுல் டீட்டெயிலுக்கான நீங்கள் உங்களுக்கு கெஸிங் குரூப்பில் சேரணும் அப்படின்னா நீங்கள் வந்து 300 கட்டுற மாதிரி இருக்குன்பா. 300 கட்டினீங்க அப்படின்னா ஒரு மாதத்துக்கு, அதாவது 30 நாளைக்கு 1 மணி, 6 மணி, 8 மணி கேரளா, அந்த 4 ஷோவும் சேர்த்து உங்களுக்கு கெஸிங் கிடைக்கும். வேணுன்றவங்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க மெயின் சேனலில் வந்து, அதாவது டெலிகிராம் சேனலில் மெயின் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு எனக்கு ப்ரைவேட்டாக வந்து சேட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ரிசல்ட் சேனல் இருக்குது. அது வந்து ஃப்ரீ தான். அந்த சேனலுக்கான லிங்க் பார்த்திங்கன்னா மெயின் சேனலில் கொடுத்துருக்கேன். அதில் ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா 1 மணிக்கான ரிசல்ட் பார்த்திங்கன்னா 980. இந்த 980க்கு பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்துருக்க கெஸிங்கில் பாருங்கள் 8ம் 0வும் நம்மளுக்கு இன்றைக்கி போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்குன்பா. 8ம் 0வும் பார்த்திங்கன்னா போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்கு. 9ஆம் நம்பர் நம்மளுக்கு இன்றைக்கி ட்ரிக்கில் கிடைக்கல, அதனால் பார்த்திங்கன்னா மிஸ் ஆயிடுச்சு. நம்மளுக்கு பார்த்திங்கன்னா 8-0 இன்றைக்கி ரொம்பவே சூப்பராக வந்து பிசியில் நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு கனெக்ட் ஆகிருக்குன்பா. சூப்பராக பாஸ் ஆகிருக்கு, நல்ல ஒரு வெற்றி. நம்மளுக்கு பார்த்திங்கன்னா 980க்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து 580 அப்படின்ற ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்கோம் பாருங்கள். 580 அப்படின்னு ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்கு. ஒரு பாக்ஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்கு. 5ஆம் நம்பருக்கு பதிலால் 9ஆம் நம்பருக்கு கொடுத்துருந்தோம் அப்படின்னோம்னா நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கும். இது பார்த்திங்கன்னா பிசி வந்து கனெக்ட் ஆகிருக்கு. நம்மளுக்கு மற்ற இந்த பாக்ஸ்லையும் கனெக்ட் ஆகலை. ஒரு பாக்ஸில் வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக நம்மளுக்கு 580 அப்படின்னு கொடுத்துருக்கோம். 5ஆம் நம்பருக்கு பதிலாக 9ஆம் நம்பர் கொடுத்தோம்னா சூப்பராக ஒரு ஃபுல் பாக்ஸ் செட் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆல்போர்டில் பார்த்திங்கன்னா 8ஆம் நம்பர் ரொம்பவே சூப்பராக வந்து பாஸ் ஆகிருக்குன்பா. நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் ஆல்போர்டு மெயினாக பாஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் 1 மணியை பொறுத்த வரைக்கும் ஒரு அற்புதமான வெற்றி கிடச்சிருக்குன்பா. நம்மளுக்கு போர்டு வைஸாக 2 போர்டு வந்து வெற்றி கிடச்சிருக்கு. அதே மாதிரி 2 செட்லேயும் ஒரு செட்டு வந்து நம்மளுக்கு வெற்றி கொடுத்துருக்கு. பாக்ஸில் ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்கு. பிசி வந்து வெற்றி கொடுத்துருக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆல் போர்டும் நம்மளுக்கு மெயினாக பாஸ் ஆகிருக்கு. நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்குன்பா. 1 மணியை பொறுத்த வரைக்கும் ஒரு அற்புதமான வெற்றி. அடுத்து பார்த்திங்கன்னா 6 மணிக்கு பாருங்கள் 7-4-1. இந்த 7-4-1க்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 4ம் 1ம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஆனால் போர்டு வைஸாக சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. பிசியில் கிடைக்க வேண்டியது நம்மளுக்கு ஏவியில் கொடுத்துருக்கோம். அது பார்த்திங்கன்னா மிஸ் ஆகிருக்கு. இருந்தாலும் நம்மளுக்கு 2 செட்டில் பார்த்திங்கன்னா 4-1 அப்படின்றத வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்கோம். இது வந்து நம்மளுக்கு பிசியில் வந்து வெற்றி கொடுத்துருக்குன்பா. இதுலேயும் பார்த்திங்கன்னா 2 செட்டில் நம்மளுக்கு இன்றைக்கி ஒரு வெற்றி கொடுத்துருக்கு. இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 7ஆம் நம்பர் ட்ரிக்கில் கிடைக்கல. கிடச்சிருந்தது அப்படின்னா இதுலையாச்சும் ஒரு ஃபுல் பாக்ஸ் வெற்றி எடுத்துருக்கலாம். ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்கு. 7-1க்கு 4-1 நம்ம கொடுத்துருக்கோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பாக்ஸ்லேயும் பார்த்திங்கன்னா 4-1-8 அப்படின்னு ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்கோம். இதுலேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிசி நல்ல ஒரு கனெக்ட் ஆகிருக்குன்பா. பிசி வந்து நல்ல ஒரு கனெக்ட் ஆகிருக்கு. நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு 7-4-1க்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா மெயினாக ஆல்போர்ட்லேயும் பார்த்திங்கன்னா 4ஆம் நம்பர் ரொம்பவே சூப்பராக வந்து இன்றைக்கி வெற்றி கொடுத்துருக்குன்பா. 2 ஆல்போர்டுமே நம்மளுக்கு வெற்றி கொடுத்துருக்கு. 1 மணிக்கும் 6 மணிக்கும் 2 ஆல்போர்டு வெற்றி கொடுத்துருக்கு. இன்றைக்கி 6 மணிக்கும் பொறுத்த வரைக்கும் ஒரு அற்புதமான வெற்றி தான். போர்டு வைஸாக சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. ஆனாலும் 2 செட்டில் நம்மளுக்கு ஒரு செட்டு வந்து நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. பாக்ஸில் ஒரு ஜஸ்ட்டில் ஒரு பாக்ஸ் வந்து மிஸ் ஆகிருக்கு. நம்மளுக்கு 4ஆம் நம்பர் மெயினாக ஆல் போர்டில் வெற்றி கொடுத்துருக்குன்பா. ரொம்பவே சூப்பராக வெற்றி கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 8 மணி பார்த்திங்கன்னா 5-6-2. இந்த 5-6-2க்கு பார்த்திங்கன்னா 5ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா ஏ போர்டில் நம்மளுக்கு போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்குன்பா. 2ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா அதே போர்டில் கிடச்சிருக்கு. 6ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா சி போர்டில் கிடச்சிருக்கு. நம்மளுக்கு இது ரெண்டும் பார்த்திங்கன்னா போர்டு வைஸாக மாற்றி கொடுத்துருக்கோம். நம்மளுக்கு 3 நம்பருமே கிடச்சிருக்கு. ஆனால் போர்டு வைஸாக மாறி வந்ததுனால நம்மளுக்கு இன்றைக்கி இதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் பாக்ஸ் வெற்றி நம்மளுக்கு மிஸ் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 2 செட்டில் நம்ம வந்து மிஸ் பண்ணி கொடுத்துட்டோம்பா. ஸ்ட்ராங்காக எதிர்பார்த்தது பார்த்திங்கன்னா 3-1 இதுலேருந்து ஒரு நம்பர் வரும் அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்த்தோம். அதனால பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 5-6
5 2 இதிலெல்லாம் ஒரு நம்பர் ஏதாச்சும் ஒன்று அது கூட சேர்ந்து வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்ததில் வரல. அதனால் பார்த்திங்கன்னா மிஸ் ஆயிடுச்சு. 5 6 2க்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இதில் பார்த்திங்கன்னா 6 2 2 பாக்ஸில் கனெக்ட் ஆகுது. 5 6 பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸில் கனெக்ட் ஆகுது. 5 6 பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸில் கனெக்ட் ஆகுது. இந்த 3 பாக்ஸும் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்கு. 5 6ம் பார்த்திங்கன்னா ஏபி கனெக்ட் ஆகிருக்கு. 6 2 பார்த்திங்கன்னா பிசி, இது ரெண்டும் பார்த்திங்கன்னா பிசியில் வந்து கனெக்ட் ஆகிருக்கு. 3 பாக்ஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்கு. 8 மணிக்கும் 3 நம்பருமே கிடச்சிருக்கு, மிஸ் ஆகிருக்கு. இதில் ஆல்போவில் நம்மளுக்கு எதிர்பார்த்த நம்பர் வரல, அதுதான் நம்மளுக்கு இன்றைக்கி மிஸ் ஆனது காரணம். இதிலேருந்து ஒரு நம்பர் உள்ளே வந்திருந்தால் நம்மளுக்கு இன்றைக்கி 2 செட்லேயும் பாக்ஸ்லேயுமே எதுலையாச்சும் நம்மளுக்கு ஒரு வெற்றி கிடச்சிருக்கும், ஆல்போர்டும் வெற்றி கிடச்சிருக்கும். இன்றைக்கி ஆல்போர்டு மெயினாக மிஸ் ஆனதுனால நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது டோட்டலாக மிஸ் ஆகிருக்கு. சரி, ஓகே. இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் 6 மணிக்கு 1 மணிக்கு நல்ல ஒரு அற்புதமான வெற்றி கிடச்சிருக்கு. 8 மணிக்கு போர்டு வைஸாக நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. 3 நம்பர் கிடச்சிருக்கு, ஆனால் எல்லாமே சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. பாக்ஸ் வைஸாக நம்மளுக்கு பார்த்திங்கன்னா 3 பாக்ஸ் கனெக்ட் ஆகிருக்கு. ஆல்போர்டு மட்டும்தான் ஃபெயில் ஆகிருக்கு. மற்றபடி பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரு அற்புதமான வெற்றி கிடச்சிருக்குன்பா. சரி பாருங்கள், அடுத்து 27/7/2024க்கான டிஎல்ஆர்ட்ரிக்கான கெஸிங் நம்பர் பாருங்கள். 1 மணிக்கான கெஸிங் நம்பர். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 6 2, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 4 9, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 3 0. அடுத்து பார்த்தீங்கன்னா ஏபிபிசி ஏசிக்கான கெஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். அதில் பாருங்கள் 4 3 4 0, 2 4 2 3 2 0 9 3. அடுத்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் நம்பர் கெஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 6 4 3 6 4 0, 6 9 3 6 9 0, 2 4 3 2 9 0. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல்போர்டு கெஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் 3 0. 3 0லேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா. உங்கள் கெஸிங் இருந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். மெயினாக ஆல்போர்டை டார்கெட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 6 மணிக்கான கெஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். 6 மணிக்கு பாருங்கள். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 8 3, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 5 2, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 4 1. அடுத்து பார்த்தீங்கன்னா ஏபிபிசி ஏசிக்கான கெஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். அதில் பாருங்கள் 3 2 3 4, 8 2 8 4 8 1 2 1. அடுத்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் நம்பர் ஏசிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 8 5 4 8 5 1 8 2 4 8 2 1 3 5 4 3 2 1. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல்போர்டு கெஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் 8 4. 8 4லேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா. உங்கள் கெஸிங் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். மெயினாக ஆல்போர்டை டார்கெட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 8 மணிக்கான கெஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். 8 மணிக்கு பாருங்கள். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 6 2, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 4 9, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 3 0. அடுத்து பார்த்தீங்கன்னா ஏபிபிசி ஏசிக்கான கெஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். அதில் பாருங்கள் 6 4 6 3 6 0, 2 3 2 0 2 4. அடுத்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் நம்பர் கெஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 6 4 3 6 4 0, 6 9 3 6 9 0, 2 4 3 2 9 0. அடுத்து பார்த்தீங்கன்னா மெயினாக ஆல்போர்டை பாருங்கள். 6 2 மெயினாக ஆல்போர்டை டார்கெட் பண்ணிங்க. ஆல்போர்ட்லேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா. மெயினாக ஏன் ஆல்போர்டை டார்கெட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னா நம்மளுக்கு போர்டு வைஸாக சேஞ்ச் ஆகி கூட வரக்கூடும். அதனால தான் மெயினாக ஆல்போர்டை டார்கெட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதனால் மெயினாக நீங்கள் 2ல் ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்கள் கெஸிங்கில் எல்லா ஷோவுக்கும் எதில் ஒரு நம்பர் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக போடுதோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளுக்கு இன்றைக்கி பார்த்திங்கன்னா நாளைக்கு பார்த்திங்கன்னா 3 ஷோலையும் சேர்த்து டபுள்ஸில் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. நம்பர் 4 4 3 3 0 0 1 1 அப்படின்னு டபுள்ஸில் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. நம்பர் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக வர நம்பரை எந்த ஷோவுக்கு வரும்னு தோணுதோ அதை ட்ரை பண்ணி பாருங்கன்பா. சரி, ஓகேன்பா. அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். உங்களோட வெற்றி எனது வெற்றின்பா. என்னோட வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேன்பா. நாளைக்கான ரிசல்ட்டை பார்க்கலாம். பாய்.